நிழல்களின் கிராமம். இரத்த நிலாவின் சாபம். மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம். பகலில் அமைதி, இரவில் நிழல்களின் ரகசியம். 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வானில் எழும் ஒரு சாபம். அதுதான் இரத்த நிலா. கிராம கோவிலின் மணி 3 முறை ஒலித்தது. அது வழிபாட்டுக்கான சத்தமல்ல, அழிவுக்கான எச்சரிக்கை. 12 வயது சிறுவன் ஆரன் திடீரென தரையில் விழுந்தான். நிழல்களின் வாரிசே, நீ எழவில்லை என்றால் இந்த கிராமம் அழியும். பயம் அவனை துரத்தியது, ஆனால் தைரியம் அவனை ஓட வைத்தது. ஆரன் கிராமத்தின் தெருக்களில் ஓடினான். அவன் காயமடைந்தான், இரத்தம் விழுந்தது. ஆனால் அது இரத்தமல்ல, ஒளி. நீ மனிதன், இந்த சக்தி உனக்கில்லை. நிழல்களின் அரசன் கருங்காலன். பயம் உன் பலவீனமல்ல மகனே, தைரியம்தான் உன் உண்மையான சக்தி. ஆரன் எழுந்தான். நான் ஆள வரவில்லை, காக்க வந்தேன். ஒளியும் நிழலும் ஒன்றாக மோதின. சாபம் சிதறியது, இருள் உடைந்தது. கிராமம் மீண்டும் சுவாசித்தது. இரத்த நிலா மறைந்தது. ஆரன் ஒரு சாதாரண சிறுவன் போல தூங்கினான். ஆனால் கிராமம் அறிந்தது, அழிவு வந்தால் ஒரு காவலன் விழித்தெழுவான். நிழல்களின் கிராமம் அவன் காப்பில்.